மூன்றாவது அதிகாரம் பக்கம் 227 பக்கம் 3ஆம் அதிகாரத்துல 1ஆவது வசனம் 1-2 சில வசனங்களை படிச்சிருக்கலாம். நம்ம மறுபடியும் அதை கேட்கறது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதை நம்ம இன்னும் விசுவாசத்துல பண்ணுறது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 3ஆம் அதிகாரத்துல 1-2 நான் படிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுள்ளானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபுறத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுள்ளானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபுறத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஆமென். நம்மளை பார்த்துதான் சபை பார்த்துதான் தேவன் சொல்றார். ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவன் யார் என்றால் மறுபடியும் பிறந்தவன். ஹல்லேலூயா. மறுபடியும் பிறந்தவர்களாகிய நம்மளை பார்த்து அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட நீங்க எழுந்ததுள்ளானால் என்று நம்புறீங்க. நாம் மறுபடியும் பிறந்தவர் என்று நாம் மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம இந்த மாம்ச மனிதனாக நம்ம இல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும். அந்த ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொண்டாதான் எல்லா வச்சிருக்க முடியும். நம்ம மனித தன்மையோடு அதாவது எப்போ ஆதாம்ன்றது அந்த ஜீவன் எடுக்கப்பட்டதோ மாம்சத்துக்குரியவனாய் மாறினா அவங்கள ஜீவன் இல்லாம போயிட்டு நம்ம கிறிஸ்துவை என்னைக்கு நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கு அந்த மாம்ச மனிதன் மரித்து விட்டால் ஜீவ மனிதன் நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இப்போ கிறிஸ்துவோடு கூட அந்த மாம்ச மனிதன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில மரித்து விட்டார். இப்போ நமக்குள்ள இருக்கிறது அவரை எழுப்பும்போது அவரோடு கூட நம்மளையும் எழுப்பியிருக்கிறார். புதிய மனுஷனாக நமக்குள்ள இருக்குது. நமக்குள்ள இப்போ ஜீவ மனுஷன் இருக்கிறார். ஆவி மனிதன் நமக்குள்ள இருக்குது. நமக்கு ஜீவனுடையவர்களாக இருக்கிறோம். இப்போ இந்த கிறிஸ்துவுடனே அவர் அந்த ஜீவனுடைய வலது வருஷத்துல வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் அப்படின்னு நம்மளை சொல்றார். பூமியில உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நீங்கள் நாடுங்கள். இந்த மேலானவைகளை நாடுறது தான் காணக்கூடாதவைகள். இந்த பூமிக்குரிய எதையுமே நீங்க காண முடியும், உங்க மாம்ச கண்களால காண முடியும். ஆனா நீங்க மேலானவைகள் எவையுமே நீங்க காண முடியாது. நீங்க விசுவாசித்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் அந்த புதிய மனுஷனுக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்கு. எனக்கு எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் விசுவாசத்தை தான் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நீங்க இப்படி ஒரு சர்ச்சை வரப்போகுது அப்படின்னாலும் நீங்க விசுவாசிக்கும் பொழுதுதான் அதற்கு ஏற்றபடி செயல்பட ஆரம்பிக்கிறது. நீங்கள் உங்க மூலமாக என் பிள்ளைகள் இப்படிலாம் கர்த்தர் வைக்க போறார் என்று வேதத்தை எழுதியிருக்கிறார். எதை நீங்க விசுவாசித்தால்தான் அது எல்லாம் உங்களுக்குள்ள செயல்பட போகிறது. எனக்குள்ள நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், நான் அவர் இருக்கிற வண்ணமாக என்னை உலகத்துல வச்சிருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால்தான் அந்த கிரியைகள் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இந்த வேதத்துல புதிய பண்புகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் நம்பும் பொழுதுதான், அதற்காக தான் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்படுது. எதுக்கு சொல்லப்படுது? இதை நீங்க கேட்டு நீங்க நம்பும் பொழுது அது உங்களுக்குள் வேலை செய்யும். அவங்க சொல்றாரு, பூமியில உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் அப்படிங்கிற. மேலானவைகள் உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறது. நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குது. உங்களுக்குள்ள நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். எதனால? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிவினால் உங்களுக்கு என்ன உண்டாகுது? நித்திய ஜீவன் உண்டாகுது. இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, புத்தி இருக்கிறது. ஏன்னா அது எல்லாமே இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்குது. நீங்க சொல்ல போனா நீங்க ஜெபம் பண்ற பாருங்க, நீங்க நல்லா ஆண்டவருக்குள்ள நல்லா போனீங்கன்னா நம்ம ஒரே செய்யும் சொல்ல பாருங்க, அது எல்லாமே அவர் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவோட செஞ்சு வச்சுட்டார். அதை ஜனங்கள் அறியணும். ஜனங்களுடைய கண்கள் அதை அறிந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து மூலமா இந்த தேசத்தை அவர் மீட்பு படித்துதான் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இந்த பூமியில இருக்க ஜனங்களை எல்லாம் பிரபஞ்சத்திலிருந்து அவர் செஞ்சாராம் விடுதலையாக்கினார். அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு நம்முடைய மரணத்தை ஒப்புப்படுத்தார். இயேசுவை எதுக்காக தேவன் ஒப்புப்படுத்தார்னா, இந்த
உலகத்துல இருக்கிற அடிமைகளை எல்லாரும் மீட்பதற்காக ஒப்பு கொடுத்து கொடுத்துட்டார், மீட்டுட்டார். இதை ஜனங்கள் அறிந்தாதான் முக்கியம். அறிந்தாங்கன்னா அது என்ன செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்களும் ரட்சிக்கப்படுறீங்க, நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நீ எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இயேசு எனக்கா இதை செய்திருக்கிறார் நீங்க அறிந்த உடனே தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஆனால் ஏற்கனவே நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நமக்காக செய்து முடிச்சிருக்கிறார். நமக்கு மட்டுமல்ல, ஒரு பூமியில இருக்கிற யாருக்காகவும் செய்திருக்கிறார். நம்மளுக்கு அறிவதற்கான ஒரு தயவு கிடைத்திருக்கிறது. நம்ம அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சிலவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால்தான் சொல்ல இந்த சுவிசேஷம் பூமி எங்கிலும் செயல்பட வேண்டும், பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஏன்னா எல்லாருக்காகவே செய்திருக்கு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்களோ அத்தனை பேரும் பிழைக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது. ஆமென். இப்போ நம்ம கிறிஸ்துவோடு கூட நம்ம பிழைச்சிருக்கிறோம். அப்படிதானே? நம்ம இப்ப பழைய மனுஷன் இல்ல, பழைய சாபத்துக்குரிய எதுவுமே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் புதிய சிருஷ்டி, நீ புதிய தன்மையுடையவர்கள். நீங்கள் அழிவுள்ள விருத்தி இல்ல, நீங்கள் அழிவில்லாததுக்காக மறுபடியும் வசனத்தினால் செலுத்திக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க மறுபடியும் வசனத்தினால் பிறக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த மனிதன் தான் நம்ம வார்த்தையினால் மறுபடியும் செஞ்சிருக்கிறோம், பிறக்கப்பட்டிருக்கோம். இது காணாது. இதை நீங்க ஏற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். இதை முதலாவது நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய ஆவி நமக்குள்ளே தங்கியிருக்கு. அந்த ஆவி நம்மளை சகல சத்தியத்தோட நம்மளை நடத்துகிறது. வார்த்தைகளை கவனிக்க வைக்கிறது. அவருடைய ஆவி வார்த்தையை கவனிக்க வைக்கிறது, வார்த்தையை விசுவாசிக்க வைக்கிறது. அந்த வார்த்தை உனக்கு நடக்கும்னு உங்களுக்குள் பேச ஆரம்பிக்கிறது. இதுக்கு அடித்தளம் என்ன? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நான் பழைய மனுஷன் மரிச்சிட்டேன், நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன், அவரோடு கூட நான் நினைச்சிட்டேன், பிழைச்சிருக்கிறேன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இது எல்லாம் உங்களுக்குள்ளே கூட இலவசமாக கொடுக்கப்படுது. அதிகாரம் கொடுக்கப்படுது, ஆசீர்வாதம் கொடுக்கப்படுது, நலம் கொடுக்கப்படுது, நீடித்த ஆயுசு கொடுக்கப்படுது, சுகம் கொடுக்கப்படுது, சமாதானம் கொடுக்கப்படுது, வல்லமை கொடுக்கப்படுது, அதிகாரம் கொடுக்கப்படுது, பரிசுத்தம் கொடுக்கப்படுது, நீதி கொடுக்கப்படுது, ஞானம் கொடுக்கப்படுது, புத்தி கொடுக்கப்படுது. ஆமென். ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாமே உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவரை எல்லாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். நீங்க யாரை அறிவீர்கள்? இயேசு கிறிஸ்துவை அறிவது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் உங்களுக்கு அவரையே போதிச்சு கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு எதையெல்லாம் செய்தார், என்னை எப்படி மாற்றிருக்கிறார், என்னை எப்படி வச்சிருக்கிறார், நான் என்னை எப்படிப்பட்டவன் அவர் சொல்லுகிறார். அதுக்கு எல்லாம் நீங்க சொந்தக்காரர்களா இருக்கீங்க. உங்களை வைத்து என்னெல்லாம் சொன்னாரோ அதுக்கெல்லாம் நீங்கள் உரிமை உடையவர்களாக இருக்கிறீங்க. அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகை செய்கிறீர்கள். அவர் ஒருவரால் நீங்கள் ஜீவன் அடைந்து நீங்கள் ஆளுகை செய்கிறீர்கள். உங்களுக்கு பாவத்தையும் மரணத்தையும் அவருக்கு பரிகரித்து விட்டார். அது உங்களுக்கு செயல்பட முடியாது என்ற எண்ணம் முதலாவது நமக்குள்ள வரும். பாவமும் மரணமும் எனக்குள் செயல்பட முடியாது என்ற உறுதியான விசுவாசம் நமக்குள்ள வரணும். கிறிஸ்துவின் உடையவன் ஜீவன் உடையவன். எனக்கு ஒரு காலையில எந்த ஆயனத்திலே பார்த்து கிறிஸ்துவின் உடையவன் ஜீவன் உடையவன். நான் கிறிஸ்துவின் உடையவனாக இருக்கிறபடியால் நான் ஜீவன் உடையவனாக இருக்கிறேன். ஆமென். ஜீவன் உடையவனாக நான் இருக்கிறேன். இதை நம்ப முடிகிறது. அவன் சொன்னது ஒரு 3 நாட்களுக்கு சொல்லுங்க. கிறிஸ்துவின் உடையவன் ஜீவன் உடையவன். நான் கிறிஸ்துவின் உடையவனாக இருக்கிறபடியால் நான் ஜீவன் உடையவனாக இருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் உடையவனாக இருக்கிறபடியால் நான் ஜீவன் உடையவனாக இருக்கிறேன். ஆமென். நான் கிறிஸ்துவின் உடையவனாக இருக்கிறபடியால் நான் ஜீவன் உடையவனாக இருக்கிறேன். ஆமென். நீங்கள் ஜீவன் உடையவனாக இருக்கிறீர்கள். ஜீவன் உடையவர்களெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்முடைய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல அதிகாரத்தையும் தத்துவத்தையும் வல்லமையும் அவர் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி அதை நமக்கு சரீரமாகிய சபையாக நமக்கு அவரை தலையாக தத்தெடுத்தார். எல்லாவற்றையும் அவருக்குள்ள வச்சு நம்மளை அவருக்கு அவர் நமக்கு தலையாக அவரை தந்துவிட்டார். அப்ப இப்போ எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குது, உங்க தலைக்குள்ள இருக்குது. அது உங்களுக்குள்ள செயல்படணும். உங்க ஆவில எல்லாமே இருக்குது. உங்க ஆவில
எல்லாம் உங்க ஆவியில இருக்குது. எத்தனை நாள் நம்ப முடியுது? உங்க ஆவியில இருக்குது. அதாவது ஒரு தேவன், அதாவது நீங்க சொல்ற பாருங்க, ஒரு வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க அவருடைய எல்லாவற்றிலும் நீங்க அவரால பரிபூர்ணமா இருக்கீங்க. பரிபூர்ணமா இருக்கு, நிறைவாக நம்ம ஆவியில தேவன் வச்சுட்டார். தேவன் ஒண்ணா கொடுத்தாதான் அது எப்பவுமே பரிபூர்ணமா இருக்கும், நிறைவாக இருக்கும். நிறைவு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்த அறிவு வரும்பொழுதுதான் உங்க மனது நிறைவாக்கப்படும். இல்லாம நீங்க எவ்வளவுதான் லட்சமோ கோடியோ வைத்திருந்தா கூட உங்கள் மனது நிறைவாக்காது. உடனே இதுலயும் மேல வரணும் உங்களுக்கு மனசு பறிச்சுட்டு இருக்கும், இல்லாட்டி இதை காக்கணும்னு மனசு படப்படணும் இருக்கும், இல்லாட்டி இதை என்ன செய்ய யாரும் பழவட்டுக்கிறவங்களோட மனசு படப்பட்டு இருக்கும். ஆனா நிறைவு அப்படின்னா அவர் நம்முடைய ஆவில வச்சிருக்கிறீங்க அறிந்தால்தான் உங்களுக்குள்ள சொல்லாத நிறைவு வரும். அதற்காக ஆவில உள்ளதை காண முடியாது. அதுதான் அதற்காக நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய ஆவில தேவன் சொல்லியிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஜீவன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு அவருடைய நடக்கத்தை சொல்லியிருக்கிறார், அவருடைய ஐஸ்வர்யம் கண்ணுக்கு சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் இதை அப்படியே உள்ள சிந்திக்கிறீங்க, எத்தனை பேர் உள்ள அப்படியே கணித்து கொண்டிருக்கிறீங்க. அப்பதான் உள்ள உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அப்பதான் உங்களுக்கு விசுவாசம் உங்களுக்கு பெருகிட்டே இருக்கும். அப்பதான் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாற்றத்துல நடந்துட்டே இருக்கும். இப்போ தேவன் செய்யணும்னா எல்லாத்தையும் ஆவில வைக்கலாம், நம்ம சரீரத்துல வச்சிடலாம். ஆனா நமக்கு வேலை இல்லாம போயிடும். இந்த விசுவாசம், அதாவது அவரை தேடுறதும் தேடாததும் வித்தியாசம் இல்லாம போயிடும். இப்போ உங்களுக்குள்ள எல்லாத்தையும் தந்துட்டாங்க, நீங்க இயேசுவை விசுவாசத்தோட நம்பின உடனே எல்லாத்தையும் உங்க சரீரம் காண்படி, உங்க கண்கள் காண்படி எல்லாத்தையும் செய்கிறாங்க. எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளும். அது விசுவாசிக்கிற அவசியமே இல்லை. அப்போ அவங்க விசுவாசத்துக்கு எதுக்கு அப்படின்னா உங்க பக்தியை காண்பிக்கிறது, உங்க நம்பிக்கையை காண்பிக்கிறது. நீங்க தேவன் சொல்றது நம்புறீங்களா என்பதை அதை காட்டுகிறது. இப்ப எத்தனை பேர் இந்த வார்த்தையில இதெல்லாம் எனக்கு வச்சிருக்கிறேன், ஆவில வச்சிருக்காங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் இது நம்புறவங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கிறது. இதை நம்பாம இருக்கிறவங்க ஒரு மாற்றம் வராது, ஒரு மாற்றம் இருக்காது. அப்ப இதை நம்பப்படுவதற்கு தேவன் சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிறது நம்ம நம்ப பொழுது அதிலிருந்து மாற்றங்கள் வருது. அப்ப நம்மள சொல்றாரு, நீங்க மறுபடியும் பிறந்தவர்களாய் உங்களை பார்த்து தேவன் சொல்றாரு, மேலானவர்களை தேடுங்க, காணாதவர்களை தேடுங்க. உங்களுக்கு இங்க சொல்லப்படுகிற ஆவி வார்த்தைகள் இதை உங்களுக்குள் தரித்துக் கொள்ளுங்கள். இந்த வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை தரித்துக் கொள்ளுங்கள், ஞானத்தை தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவே உங்களுக்கு ஞானமாக தந்தார், நீதியாக தந்தார், ஐஸ்வர்யமாக தந்தார், நரகாக தந்தார், நித்திய ஜீவனாக தந்தார். இதையெல்லாம் நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்துல உங்க ஆத்மாவை இப்படிதான் நான் இருக்கிறது உங்க ஆத்மாவை அப்படியே சிந்திச்சுக் கொள்ளுங்க. உங்க சரீரம் இப்படி இருக்கிறது என்று சிந்திச்சுக் கொள்ளுங்க. உங்க சரீரம் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறதை சிந்திச்சுக் கொள்ளுங்க. அப்பொழுது நம்ம சரீரத்தில் இந்த உலகத்தில் உள்ள எந்த வியாதிகளும் இருக்காது, அது தானாக மறைத்து போகும். ஆமென். அல்லேலூயா. இந்த எண்ணத்துக்குள்ள நம்ம உங்க ஜெப வாழ்க்கைகள் விசுவாசம் பெருங்க, காணக்கூடாதவர்களை சிந்திக்கணும். அதற்காகவே ஞானம் இருக்கு. உங்க ஜெப வாழ்க்கைகள் ஜெபங்கள் தேவனோடு கருத்தாக ஜெபிங்க. அந்நிய பாஷை பேசுறவங்க எப்பவும் பேசிட்டே இருங்க, அது நல்லது. உங்களை பக்தி வெற்றி கொண்டாடணும். ஆனால் உங்களுக்கு ஜெபங்கள் கருத்தாக ஜெபித்து விட்டு இந்த ஆவிக்குரியதை நீங்க அதிகமாக தியானிப்பதற்கு நேரம் கொடுங்க. அது உங்களை விசுவாசத்தை அளவில்லாமல் பெருக்கப்படும். ஹalleluya. இப்போ செலவுக்கு என்ன, இப்போ நாம என்ன செய்வோம்னா ஜெபத்தை மணிக்கணக்கா எடுக்கிறோம், ஆனா வார்த்தையை படிப்போம், அதை சிந்திக்க ஞானம் ஒதுக்க மாட்டோம். இந்த வார்த்தையை தனக்குள்ள தடிப்பதற்கு ஞானம் ஒதுக்க மாட்டோம். ஏன்னா வார்த்தையை நம்ம முக்கியத்துவப்படுத்தல. அந்த வார்த்தைக்குள்ள தான் எல்லாம் இருக்கிறது என்பதை தேவன் நமக்கு சொல்லப்படுது. நாம் இப்பொழுது வார்த்தைகளை அதிகமாக நாம் என்ன செய்றோம், நம்பிக்கை வைக்கிறோம், அதை நாம் தியானிக்க ஆரம்பிக்கிறோம், அதை நாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹalleluya. நாம் வார்த்தைகள் தாகமா இருக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருகிறார். அப்போ இந்த மேலானவர்களை நம்ம தேடணும், காணக்கூடாதவர்களை தேடணும்.
நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே நீங்க காணல, ஆனால் உங்களுக்கு நடக்கும் என்பதை நீங்க அதிலே சிந்திக்க, அதிலே நீங்க தியானிக்க. உங்க பிள்ளைகள் இப்படி இருப்பார்கள், உங்க வீடுகள் இப்படி இருக்கும், திருச்சபை இப்படி இருக்கும், உங்களை கர்த்தர் இப்படி பயன்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்க போகிறது. நீங்கள் குருடரை பார்வதை பண்ணுவீர்கள், செவிடரை கேட்கப்படுவீங்க, முடவரை நடக்கப்படுவீங்க, மருத்துவரை எழுப்புவீங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். இதெல்லாம் நீங்க நடத்துவீங்க. இலவசமா நமக்கு தந்திருக்கிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நீங்க பார்க்கல, ஆனால் நம்ப ஆரம்பிங்க, ஆனால் விசுவாசிக்க ஆரம்பிங்க. உங்க மூலமா அற்புதம் நடக்கும் என்பதை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க. உங்க ஜெபத்துக்கு உடனே பதில் வரும் என்பதை விசுவாசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுக்கு ஜெபத்துக்கு பாவம் தடையாக இல்லை. மறுபடியும் பிறந்தவராகிய உங்களுக்கு ஜெபம் பாவம் தடையாக இருக்க முடியாது. ஆனால் பழைய மனிதனா இருப்போம் என்றால் அவன் குற்றவுணர்வோடு இருப்பான். ஏன் அவனுக்கு பாவம் தனித்து இருக்கிறது, அவன் குற்றவுணர்வோடு இருப்பான். உங்களுக்கு விசுவாசத்தால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவரை பற்றி வேத பவுல் சொன்னார், அப்போஸ்தலர், என்னை பற்றி விசுவாசத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தத்தின் சுதந்திரத்தை பெற்றவர்கள், இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்திலே நம்மை வைத்திருக்கிறவர். இது எல்லாம் விசுவாசத்தினால் நமக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ நம்ம விசுவாசத்தினால தான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். ஆமென். இயேசு செய்ததை நீங்கள் விசுவாசிக்கிறபடியால் நீங்கள் ஒரு பரிசுத்தவான். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறபடியால் நீங்கள் புதிய சிருஷ்டி, நீங்கள் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஆவி உங்களுக்கு தங்கி இருக்கிறது. ஆமென். அவருடைய ஆவியில பரிபூரணத்தை வச்சிருக்கிறார். அவருடைய கிருபையினால் நீங்கள் பரிபூரணராக்கப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி உங்க ஆவி மனிதன் பரிபூரணராக்கப்பட்டிருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் உங்கள் மாம்சத்துக்குள் அந்த பரிபூரணம் செயல்பட ஆரம்பிக்கிறது. உங்கள் ஜெபத்துக்கு உறுதியாக பதில் வர ஆரம்பிக்கிறது. ஆமென். உங்கள் வீடுகள் கட்டப்படுகிறது, உங்கள் தோட்டங்கள் செழிப்பாக்கப்படுகிறது, உங்கள் தொழில் வளங்கள் எல்லைகள் விரிவாக்கப்படுகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இது எல்லாமே உங்க ஆவியில தேவன் பரிபூரணமா வச்சிருக்காரு. இதை நீங்கள் விசுவாசிக்க இதற்காக தான் நீங்க என்ன செய்யணும்? ஞானம் ஒதுக்கணும். ஆமென். அதிகமாக இதற்காக ஞானம் ஒதுக்கும் பொழுது உங்கள் ஜெபங்கள் பவரா இருக்கும். உங்கள் ஜெபங்கள் இயேசு ஜெபம் பண்ண பார்த்தீங்களா, அதே போல ஜெபம் பண்ணுவீங்க. ஒரே வார்த்தையில நடக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம விடவே கூடாது. ஆமென். அதை நம்ம செயல்பட்டுட்டே இருக்கணும், அதை கழித்து கொண்டே இருக்கணும், அதை சிந்தித்து கொண்டே இருக்கணும். இப்படிதான் நடக்க போகுது. என்னை இப்படி தேவன் பயன்படுத்த போகிறார், என்னை குறித்து எழுதியிருக்கிறார், அதெல்லாம் நடக்க போகுது. நான் மரித்தோரை எழுப்ப போகிறேன், வியாதியத்தை சுத்தமாக்க போகிறேன், குஷ்டரோகிகளை சுத்தமாக்க போகிறேன். ஆமென். தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன். தரித்திரத்திற்கு வருவார்கள், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் தரித்திரத்தை இயேசு சிலுவையில் செயல்படுத்தியிருக்கிறார். அந்த ஐஸ்வர்யம் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் இதை நீ விசுவாசிக்க ஆரம்பி. யார் தரித்திரத்தை இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறார், அதனால் எனக்கு தரித்திரம் இருக்காது என்பதை நீ விசுவாசிக்க ஆரம்பி. அப்பொழுது தரித்திரம் மாறி ஐஸ்வர்யம் உனக்கு சொந்தமாக்கப்படும். இது சத்தியம். இதை அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்து கொள்ளாம நம்ம மறுபடியும் பிறந்தவர்களாக நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நம்பி கணக்குப்படுத்தாது, வசனத்தை நம்பி கணக்குப்படணும். மாம்சத்துக்குரியவன் நம்ம கைகளின் பிரயாசத்தை நம்பி கணக்குப்படுவோம். ஆனா மறுபடியும் பிறந்தவர்களாக நீங்கள் விசுவாசத்துல கணக்கு போடுங்க. இந்த வார்த்தை மேல உள்ள விசுவாசத்துல கணக்கு போடுங்க. நான் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொல்லுங்க. என் கடன் இந்த நாட்கள் அடைக்கப்பட்டு நீங்க சொல்ல ஆரம்பிங்க. ஏன்? உங்களோட ஜீவன் இருக்கிறது. ஹalleluya. எத்தனை நம்பி எனக்கு ஜீவன் இருக்கு. அன்னைக்கு இந்த ஜீவன் தான் அந்த பூமியை உண்டாக்கிட்டு, அன்னைக்கு இந்த ஜீவன் தான் வானத்து பூமியை உண்டாக்கிட்டு, அன்னைக்கு இந்த ஜீவன் தான் சகல நம்ம பார்க்கிற புல் போன்ற மர செடிகள் பறவைகள் எல்லாவற்றையும் இந்த வார்த்தை ஜீவன் தான் உண்டாக்கிட்டு. அந்த ஜீவன் இன்னைக்கு நம்ம ஆவிக்குள்ள இருக்கு. ஆமென். ஆமென். அவருடைய பரிபூரணத்தை அப்படியே அதாவது இயேசு எப்படி பரிபூரணரோ அப்படியே அந்த பரிபூரணத்தை நம்ம ஆவியில வச்சிருக்காரு.
அப்படியே இருப்பான். ஒண்ணு மாற்றம் ஏன் வார்த்தை உள்ள போகல. வார்த்தை உள்ள போனாதான் அங்க கிரிய செய்ய ஆரம்பிக்கும், அங்க விசுவாசம் வர ஆரம்பிக்கும். விசுவாசம் எதுனா வரும்? கேள்வினால் வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினால் வரும். நான் ஒரு செய்தியை கேட்டேன். ஒரு ஊழியக்காரனுடைய செய்தி, சபையை குறித்து 2ஆம் வருகைக்கு முன்பாய் சபை எப்படி இருக்கும் அந்த செய்தியை கேட்டேன். கிட்டத்தட்ட நான் போனதுக்கு மறுபடி கேட்டேன். கேட்கிற அந்த பைக்கை மறுபடி படிக்கிறேன். ஏன் அது மேல எனக்கு ஒரு தெளிவு வரணும். இது உறுதியாக எனக்கு தெளிவு வரணும். அந்த ஆர்வம் இருந்தபடினால் நான் அதை செய்கிறேன். இதை நீ அப்படியே கேட்டு அப்படியே போனீங்கன்னா அதே உங்களுக்குள்ள மொத்தம் வேலை செய்யாது. கேட்டதை நான் கிரசம் பண்ணி மறுபடி நான் கேட்பேன். பாருங்க, சாதாரணமா ஒரு சினிமா படம் முடிச்சிருந்தா நான் இந்த விஜய் படத்தை 13 அப்படிதான் பார்த்திருக்கேன். மறுபடி அதையே அப்படி கழித்திருக்கிறேன். அதையே நான் தியானிச்சுட்டு இருப்பேன். ஒரு படம், அந்த படம் 3 நாளைக்கு மேல அதையே சிந்திச்சுட்டு இருப்பேன். இப்படி செஞ்சிருக்கான், இப்படி ஓடி இருக்கான், இப்படி ஃபைட் படத்துல இந்த ஸ்கீம்ல பண்ணிருக்கான். ஒவ்வொன்றையும் நான் ரசிச்சு அதையே தியானிப்பேன். ஒரு பிரயோஜனம் கிடையாது. இயேசுவை தியானிச்சு பாருங்க, அவருடைய வார்த்தையை சிந்திச்சு பாருங்க, அது உங்களோட ஜீவனுக்குள்ள பயங்கரமாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அதை